இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதத்தின் வணக்க மாதத்தின் 31ஆம் நாள். மரியா தாழ்ச்சியின் தாய். வல்லமை உடையவர் எனக்கு பெரியன செய்தார் என்ற நன்றி கீதத்தோடு மே மாதத்தின் இறுதி நாளில் அன்னையின் திருவடிகளில் நம்மை அர்ப்பணிப்போம். தாழ்நிலை நின்ற தம் அடிமை, தாழ்ச்சியின் இலக்கணம் அன்னை மரியா. லூக்கா 1:48 மரியா சொல்கிறார், ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். தாழ்ச்சி என்பது என்ன? தாழ்ச்சி என்பது நாமே தாழ்த்திக் கொள்வது மட்டுமல்ல, நாம் யார் என்பதை உண்மையாக உணர்வது. மரியா தன்னை ஒரு வெற்று பாத்திரமாக மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை உணர்த்துகிறேன், தி எம்ப்டி வெசலாக உணர்ந்தார். பாத்திரம் காலியாக இருந்தால் தான் குயவன் அதை தனக்கு வேண்டியபடி வணைய முடியும். மரியா காலியாக இருந்ததால் கடவுள் அவரை தம் அருளால் நிரப்ப முடிந்தது. இந்த வார்த்தைகளை தியானித்தவர்களாய் இந்த இறுதி நாளிலே அன்னை மரியாளின் அருளில் நிறைவோம். காலியாக இருத்தல் என்பது இல்லாமை அல்ல, அது இடம் கொடுத்தல். பொதுவாக காளி என்ற சொல்லை நாம் எதிர்மறையாக பார்க்கிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய தகுதி. ஒரு குவளையில் ஏற்கனவே அழுக்கு நீர் நிறைந்திருந்தால் அது தேனை ஊற்ற முடியாது. மரியாவின் இதயத்தில் சுயநலம், ஆணவம், தன்விருப்பம் போன்ற அழுக்கு நீர் இல்லை. அவர் தன்னை முழுமையாக காலி செய்திருந்தார். செல்ஃப் எம்ப்டிங் கெனோசிஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுகிறோம். அதனால் தான் கடவுள் அந்த பாத்திரத்தில் தன் ஒரே மகனை அருளாக ஊற்ற முடிந்தது. குயவனும் களிமண்ணும் என்கிற அந்த ஊமையை நாம் கேட்டிருக்கிறோம். மரியா தன்னை ஒரு களிமண்ணாக குயவனிடம், கடவுளிடம் ஒப்படைக்கிறார். களிமண் ஒருபோதும் தன்னை, என்னை ஏன் இப்படி வளைத்தாய், எனக்கு இந்த வடிவம் பிடிக்கவில்லை என்று குயவனிடம் கேட்பதில்லை. மரியாவின் நிலை எப்படும் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னபோது அவரை தன்னை ஒரு நிகழ்வான களிமண்ணாக மாற்றிக்கொண்டார். நாம் பல நேரங்களில் சுட்ட செங்கல் போல இறுகி போயிருக்கிறோம். கடவுள் நம்மை மாற்ற நினைத்தாலும் நம் பிடிவாதத்தால் நாம் உடைந்து போகிறோமே தவிர உருவாவதில்லை. மரியா வளைந்து கொடுத்தார், அதனால் அவர் அருள் நிறைந்தவரானார். நாமும் வளைந்து கொடுப்போம், அருள் நிறைய பெறுவோம். வெற்று பாத்திரமும் அருள் என்ற மழையும் என்கிற ஓமையை நாம் சொல்லியிருக்கிறோம். பாத்திரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தலைகளாக கவிழ்த்து கிடந்தால் ஒரு சொட்டு மழைநீர் கூட அதை சேமிக்க முடியாது. மரியா நிமிர்ந்து நின்ற பாத்திரம், அதாவது அவர் எப்போதும் கடவுளை நோக்கி திறந்த மனத்தோடு இருந்தார். இது நம்முடைய பாத்திரங்கள், இதயங்கள், சமூக வலைதளங்கள், தேவையற்ற கவலைகள் மற்றும் பிறர் மீதான கசப்பு, வெறுப்பு ஆகியவற்றால் நிரம்பி வழிகின்றன. அங்கே கடவுளின் அருளுக்கு நோ ஸ்பேஸ், இடமில்லை என்று நோட்டிபிகேஷன் வருகிறது. மரியா தன் இதயத்தில் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை, கடவுளுக்கு மட்டுமே இடம் கொடுத்தார். அடுத்து தாழ்ச்சி, பாத்திரத்தினுடைய ஆழம். ஒரு பாத்திரம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமான நீரை தாக்கும். மரியாவின் தாழ்ச்சி என்பது அந்த பாத்திரத்தின் ஆழம். அவளுக்கான நற்செய்தி 1:48 தாழ்நிலையை குறிப்பிடுவது அந்த ஆழத்தை காட்டுகிறது. அவர் தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தினாரோ அவ்வளவு உயரமாக கடவுள் அவரை உயர்த்தினார். பாத்திரம் தன்னைத்தானே நிரப்பிக் கொள்ள முடியாது, அது நிரப்பப்பட வேண்டும். மரியா என்னை தகுதியாக்கி கொண்டேன் என்று சொல்லவில்லை, வல்லமை உடையவர் எனக்கு மாபெரும் செயல் பெரியதென செய்துள்ளார் என்றார். அதாவது புகழை குயவனுக்கு கொடுக்கிறார், தனக்கல்ல. இந்த தியானத்தினுடைய முடிவிலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன? என் இதயத்தில் நான் எதை நிரப்பி வைத்திருக்கிறேன்? கோபமா, பொறாமையா, சுயநலமா அல்லது அன்பா? கடவுள் என்னை மாற்ற நினைக்கும் போது நான் களிமண்ணாக இருக்கிறேனா அல்லது கல்லாக, சுட்ட செங்கல் கல்லாக இருக்கிறேனா? அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் அருள் இருக்கிறதா? பாத்திரம் நிறைந்தால் தான் அது வழியும். மரியா நிறைந்திருந்ததால் தான் அவரால் எலிசபெத்துக்கு உதவ முடிந்தது. மரியா வெற்று பாத்திரம் என்பதால் அவர் ஒன்றுமில்லாதவர் என்று அர்த்தம் அல்ல. அவர் கடவுளை தவிர வேறு எதையும் கொண்டிருக்கவில்லை என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். எப்போது நம்முடைய சுயத்தை, ஈகோ காலி செய்கிறோமோ அப்போதுதான் கடவுளின் அருள், கிரேஸ் நம்மிலே நிரப்பும். மரியாளை போல நாம் இதை கோவலைகளை இறைவனிடம் கொண்டு ஈட்டுவோம். அவர் அதை பேரன்பால் நிரப்புவார். நான் மறைந்து அவர் தெரிய வேண்டும். மரியா நான் எவ்வளவு பெரிய விசுவாசி தெரியுமா என்று சொல்லவில்லை. அவர் கடவுள் எனக்கு பெரிய செய்துள்ளார், நான் ஆலயத்திற்கு எவ்வளவு செய்கிறேன் தெரியுமா என்று சொல்லவில்லை. இன்று நாம் ஒரு சிறிய உதவி செய்தாலே அது சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸ் போடுகிறோம். ஆனால் மரியா பிரபஞ்சத்தையே படைத்தவரை தன் வயிற்றில் சுமந்தும் தன்னை ஒரு சாதாரண அடிமை என்றே கருதினார். அன்னை மரியாள் மே மாதத்தின் இறுதி நாளிலே குணநலங்களை ஆன்மீக அறுவடையாக பார்ப்போம்.
சந்திப்பதில் ஆர்வம் கொண்டார். 31ஆம் தேதி என்று அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடுகிறது. மரியா தனக்கு கடவுள் வைத்திருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மலையூர் தேண்டி விரைந்து செல்கிறார். பல நேரங்களில் ஜெபமாலை தீர்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் பக்கத்தை விட்டு இருப்பவர் ஓய்வாய்ப்பட்டு கிடந்தால் ஒரு வாய் கஞ்சி கொடுக்க தயங்குவோம். மரியா ஜெபத்தையும் சேவையும் ஒன்றாக இணைத்தார். ஜெபமும் சேவையும் ஒன்றாக இணைக்கிற போதுதான் அருள் நிறைவாக கிடைக்கும். இது நம்முடைய வாழ்விலே மிக உன்னதமான செயலை கொண்டு வர வேண்டும். ஜெபம் என்பது ஆற்றல், சேவை என்பது செயல். மரியா வானதரின் செய்தியை கேட்டவுடன் ஆம் என்று சொல்லி மண்டியிட்டு ஜெபித்ததோடு நின்று விடவில்லை. அடுத்த கணமே அவர் விரைந்து செல்கிறார் மலைநாட்டிற்கு. லூக்கா 1:39 படிக்கிறோம். ஜெபம் என்பது இறைவனிடம் நாம் பெரும் மின்சாரம், பவர் போன்றது. அந்த மின்சாரம் ஒரு விளக்காகவோ அல்லது ஒரு இதயத்திற்காக ஒரு இயந்திரத்தை இயக்கவில்லை என்றால் அதனால் என்ன பயணம்? மரியா இறைவனை பெற்ற அருளாற்றலை எலிசபெத்தம்மாவுக்கு செய்யும் சேவையாக மாற்றினார். உதடுகள் சொல்லும், கரங்கள் செய்யும். இதுதான் ஜெபம். நாம் பல நேரங்களில் 53 மணி நேரம் ஜெபமாலை சொல்லி முடிப்பதையே ஒரு டாஸ்க் என சொல்லுகிறோம். 1000 மணி நேர ஜெபமாலை என்று கணக்கு வைக்கிறோம். ஆனால் ஜெபம் என்பது உதடுகளின் உடற்பயிற்சி அல்ல, இதயத்தின் உரையாடல். ஜெபம் என்பது உதடுகளின் உடற்பயிற்சி அல்ல, இதயத்தின் உரையாடல். கையில் ஜெபமாலையோடு பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி புறம் பேசுவதும், கஷ்டப்படுவதை கண்டு காணாமல் போவதும் உயிரற்ற பக்தி. மரியாவிடம் இந்த பக்தி இயக்கமுள்ள பக்தி. அவர் ஜெபிக்கும் போது கடவுளை தன்னுள் தாங்கினார். சேவை செய்யும் போது அதே கடவுளை பிறரிடம் கண்டார். லூக்கா நற்செய்தியில் மரியா விரைந்து சென்றார் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. அவருக்கு தெரியும் எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். அவருக்கு துணையான ஆள் தேவை. இன்று நாம் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு போய் பார்க்கலாம், அடுத்த வாரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலாம் என்று தள்ளி போடுகிறோம். ஆனால் மரியா நாளை என்று சொல்லவில்லை. ஜெபத்திற்கு கிடைத்த அந்த ஊன்றுதல் அவரை உடனடியாக செயல்பட வைத்தது. காணா ஒரு திருமணம் ஒரு லைஃப் உதாரணம். மீண்டும் அதை கூறுகிறோம். காணா ஒரு விழாவில் மரியா ஜெபித்துக் கொண்டு ஒரு மூலையில் அமைந்திருக்கவில்லை. அவர் விழாவை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ரசம் தீர்ந்து போனதை அவர் கவனித்தது ஒரு சேவை. அந்த இயேசுவிடம் கொண்டு சென்றது ஒரு பரிந்துரை ஜெபம். அங்கே கண்காணிப்பு, அப்சர்வேஷன், ஜெபம், பிரேயர் மற்றும் செயல் ஆகிய 3 வந்தது. அப்சர்வேஷன், பிரேயர், ஆக்ஷன். கண்காணிப்பு, ஜெபம், செயல், இவை 3ம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அந்த ஜெபத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. நம்முடைய மே மாத வணக்க தெளிவாக இந்த ஜெபவழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இணைப்பு, ஆண்டவரோடு ஜெபமாலை வழியாக இணைப்பு. உண்மைத்தன்மை, கடவுளை நேசிக்கிறேன் என்று சொன்னால் மனிதரை நேசிக்கக்கூடிய தன்மை. எளிமை, ஒரு வாய் கஞ்சி கொடுப்பதோ நோயாளி நலம் விசாரிப்பதோ விஷயம் அல்ல என்று நினைக்கலாம். ஆனால் மரியா செய்த அந்த சிறு உதவிதான், எலிசபெத் பணிவிடைதான் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஜெபம் என்பது மூச்சு விடுவது போன்றது. சேவை என்பது வேலை செய்வது போன்றது. மூச்சு விடாமல் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யாமல் வெறும் மூச்சு மட்டும் விட்டுக் கொண்டிருந்தால் அது வாழ்வு அல்ல. மரியா ஜெபத்தால் சுவாசித்தார், சேவையால் வாழ்ந்தார். நாமும் அப்படி வாழ்வோம். ஜெபத்தால் சுவாசித்தார், சேவையால் வாழ்ந்தார். நாமும் இப்படி செய்வோம். துன்பங்களுக்கு இடையிலும் அவரால் பாட முடிந்தது. காரணம், அவர் கண்களை தன் மீது அல்ல கடவுள் மீது வைத்திருந்தார். அதான் மகிழ்ச்சியின் ஊற்று என்று கூறுகிறோம். கூர்ந்து கவனித்தார். காணா ஒரு திருமண விழாவில் ரசம் தீர்ந்தவனை கூர்ந்து கவனித்தார். மே மாதம் இறுதி நாளிலே மரியாவில் வழியாக இயேசுவிடம் செல்வோம். இந்த மாதத்தின் நோக்கு மரியாளை கடவுளாக்குவதல்ல, மாறாக மரியா காட்டிய வழியில் இயேசுவை சென்றடைவது. மரியா ஒரு நிலா போன்றவர். சூரியனாய இயேசுவின் ஒளியை வாங்கி நமக்குள் பிரதிபலிக்கிறார். அதனால்தான் அவரை வெண்ணிலவே என்று அழைக்கிறோம், அவரை நிலவே என்று அழைக்கிறோம். குடும்ப ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் இந்த மே மாதத்தின் பல வீடுகளில் மாலை விலைக்கேற்றி தூவி ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அம்மா அமைதியாக இருந்தால் அந்த வீடே அமைதியாக இருக்கும். அதே போல திருச்சிவின் அன்னை மரியா நம் குடும்பங்களுக்கு வரும்போது அங்கே தேவையற்ற சண்டைகளும் சச்சரவுகளும் மறைந்து இறை அமைதி நிலவுகிறது. நிறைவாக அன்புக்குரியவர்களே, மரியா தாழ்ச்சியின் தாய் என்பதால் தான் இன்று அவர் விண்ணரசியாக இருக்கிறார். யார் தன்னை தாழ்த்துகிறாரோ அவர்கள் உயர்த்தப்படுவார். இந்த இயேசுவின் வாக்கு அன்னை மரியாவில் மொழிவு வருகிறது. நான் என்ற எண்ணத்தை அகற்றி ஆண்டவரை என்னை பயன்படுத்தும் என்று சரணாகதி அடைவோம். உதவி தேவைப்படுகளை காணும் போது ஜெபத்தை முடித்து விட்டவர் என்று சொல்லாமல் அதை சேவையே ஒரு ஜெபமாக செய்வோம். ஆண்டவருடைய வல்லமைகளை தியானத்தினுடைய இரு நேரத்திலே நம் அன்னையிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அம்மா, உன்னை போல பணிவாக இருக்கிறோம். எங்களை காட்டிலும் கடவுளின் திருவுள்ளத்திற்கு முதலிடம் கொடுக்கணும், எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போம். மே மாதம் இனிதே நிறைவு பெறுகிறது. அன்னையின் ஆசீர்வாதம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் தங்குவதாக.
அவள் விசுவாசத்தின் தாய். எந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அன்னை மரியாள் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு இருக்கிற போது எது என்னை பிரிக்க முடியும்?